வணக்கம் மக்களே. ஸோ எப்பவும் போல் இன்றைக்கி காலையிலையுமே ஒரு 2 hours எழில்வனத்தில் வாலண்டியரிங் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா, இப்போ பாருங்களேன், ஒரு சிறு குட்டை. ஸோ இந்த கதையும் அதுக்கப்புறம் வரப்போகிற ஒரு பெரிய நிகழ்வை பற்றியும் ஒருங்கிணைக்கிற ஒரு பெரிய நிகழ்வை பற்றியும் உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடம் இது எழில்வனத்துடைய முகப்பு பகுதியிலே இருக்குது. இந்த மண்டலம் வந்து நாங்கள் 3வது மண்டலம் அப்படின்னா அதுக்கு ஒரு பேரும் வச்சுருக்கோம். ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு 12 மண்டலம் இருக்குன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு பேர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி தேங்கியிருக்கா. இது வந்து இப்போ ரீசெண்டாக பெஞ்ச மழையில் தேங்கின நீர். இது வந்து ஒரு களிமண் பாங்கான பகுதி. இதில் வந்து இந்த நீரை வந்து நம்ம தேக்கி வச்சுருக்கோம். ஸோ மழை நீரை தேய்க்கிறோம். ஸோ இது வந்து எல்லாமே வாலண்டியர்ஸோடைய ஒர்க். இது வந்து ஜேசிபியால் எந்த மெஷினால் நம்ம வந்து வெட்டி இதை நம்ம உருவாக்கலை. இது கம்ப்ளீட்டாக வாலண்டியர்ஸ் வந்து பயங்கரமாக ஸ்வெட் பண்ணி பயங்கரமாக ஒர்க் பண்ணி இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வரைக்குமே போன வருஷம் 2025 இது உருவாக்குனாங்க. இது வரைக்குமே லட்சக்கணக்கான லிட்டர் மழை நீரை இதை உள்வாங்கி இதை சேமித்து வச்சுருக்கு. ஸோ அப்படி தான் சொல்லணும். இப்போ இதை பாருங்களேன். ஸோ என்ன பிளான்னா, இந்த மேல் பகுதியெலாம் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து அப்படியே அங்கெல்லாம் மழை நீர் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கர் லேண்டில் மழை நீரை எல்லாம் வந்து அப்படியே அடிச்சுட்டு வந்து இந்த பகுதி வரும். ஸோ இந்த பகுதியில் வந்து அப்படியே இந்த சைடு இங்கே போகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே நாங்கள் ஒரு குட்டை ஒன்று எடுத்திருப்போம். இந்த இடத்துல இப்போ கை காமிக்கிறேன் இல்லையா, இந்த இடத்துல இதெல்லாம் 2019 அப்போ எடுத்துட்டோம். ஸோ பட் ஸ்டில் வந்து மழை நீர் வந்து வெளியே அதிகமாக போயிட்டு இருந்து காம்பவுண்ட் வாலை தாண்டி போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது 2025 ஓரளவுக்கு மரங்கள்லாம் நல்லா வளர்ந்துருச்சுல, இப்போ மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மி தானே அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இதுக்கு பேர் வந்து ஏல்வை. இந்த பெயரை வச்சது வந்து நம்மளுடைய வாலண்டியர், நம்மளுடைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜகோபால் அண்ணா. ஏல்வைனா என்ன மீனிங் அப்படிங்கிறத நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ அவ்வளோ தண்ணீரை சேமிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சிறு சிறு பகுதிகளை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம வந்து அங்கங்கே மழைநீர் சேகரிப்பு விஷயங்களை நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இடத்துல செஞ்சுருக்கோம் 2025 அதுவுமே ஒரு பெரிய குட்டையெல்லாம் நம்ம வந்து சேர்ந்து வாலண்டியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஸோ வாலண்டியர்ஸால் என்ன பண்ண முடியும், வாலண்டியர்ஸால் எல்லாமே பண்ண முடியும், என்ன வேணால் செய்ய முடியும், பெரிய மாற்றத்தையே உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். எப்படி இருக்கோம்னா, ஈவன் காந்தியோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோ இவங்களாம் இருக்காங்க இல்லையா, நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், இவங்க எல்லாமே ஒரு பெரிய வாலண்டியர், நம்ம தேசத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய வாலண்டியர். அந்த மாதிரி ஊருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் இந்த மாதிரியான வாலண்டியர்ஸ் கிடைக்கும்போது அந்த ஊர் வந்து சிறப்பாக செழிப்பாக இருக்கும். பட் ரொம்ப வருஷம் ஆகும். பட் அதான் வாலண்டியர்ஸ் ரொம்ப அதுக்கு ரொம்ப சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒவ்வொரு ஊருமே செழிப்பானதாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் இப்படியான வாலண்டியர் குரூப் இருந்துச்சுன்னா அந்த ஊர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். அதுக்காக தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அப்படி அந்த வாலண்டியரிசமை ஸ்ப்ரெட் பண்ணுற விஷயமா, வாலண்டியரிசமை அதோட ஸ்பிரிட்டை இன்னும் பயங்கரமாக கொண்டு போய் சேர்க்குற விதமாக, இல்லை நம்ம வாலண்டியர்ஸ் மனசில் இன்னும் உறுதியாக நிற்கிற விதமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் வாலண்டியர்-தான் அப்படிங்கிற பிளான் பண்ணி பண்ணுவோம். மேரத்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, சைக்கிளத்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி நிறையா தான் கேள்விப்பட்டிருக்கீங்களே. ஒரு ரொம்ப தூரம் ஓடுறது, தொடர் ஓட்டம், இல்லை தொடர் சைக்கிளிங், அந்த மாதிரியான விஷயங்கள். ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் 20 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு 10 hours தொடர்ச்சியாக வாலண்டியர் பண்ணால் எப்படி இருக்கும், வாலண்டியர்ஸ் எல்லாமே களத்துலேருந்து ஒரு காசுக்காக நம்ம பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தான் இது ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் இது 4th வாலண்டியர்-தான். இந்த வருஷம் 2026 இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் வாலண்டியர்-தான். அதே எழில்வனத்தில் தொடர் நிகழ்வுகள், அது என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறையா. அதில் மிக முக்கியமான சூப்பரான ஒரு ஈவெண்ட், எல்லோரும் ரசிக்கக்கூடிய விஷயம் என்ன இருக்கும், வாட்டர் ஹோல் எக்ஸ்கவேஷன். அதோ இப்போ பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வாட்டர் ஹோல், இந்த குட்டை, இந்த மாதிரி குட்டைகளை நம்ம வந்து உருவாக்குற அந்த ஒரு விஷயம் செம்ம டீம் பில்டிங் ஆக்டிவிட்டியாக அது இருக்கும். பயங்கரமானதாக இருக்கும். எல்லாம் கடப்பாறை மண்வெட்டிலாம் போடணும், பாண்டில் மண் அள்ளி கரை அடிக்கணும், அதெல்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம அந்த காலத்தில் பண்ணுவாங்க இல்லையா, ஏன் இப்போவும் பண்ணுறாங்கல்ல, 100ஆம் வேலை திட்டத்தில் நிறைய பேர்லாம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வாலண்டியர்ஸ் எல்லாமே சேர்ந்து பண்ணுவோம். ஸோ அதை தவிர இங்கே வால் பெயிண்டிங், சீட் பால் மேக்கிங், அப்படி ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ வாலண்டியர்-தானில் இந்த வாட்டி வந்து 8 மணிக்கு ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 5 to 6 o'clock வரைக்கும் ஈவினிங் அது பண்ணலான்னு பிளான் இருக்குது. இது வரைக்கும் வாலண்டியர்-தான் 3 நடந்திருக்கு. அப்படின்னா 3த்துலேயுமே நான் 10 hours, 11 hours, 12 hours கூட நான் ஃபுல்லாகவே இருந்து நான் பண்ணியிருக்கேன். என் கூட நிறைய பேர் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ அது லாஸ்ட் பர்சன் ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம், கடைசி வரைக்கும் யார் இருக்கா அப்படின்னு.
சில பேர் 2 மணி நேரம் இருப்பாங்க, சில பேர் 3 மணி நேரம் இருப்பாங்க, சில பேர் ஸ்பெக்டேட்டர்ஸாக மட்டுமே இருப்பாங்க. பட் அதுவுமே ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாலண்டியரை நடக்க போகுது. ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து கலந்துக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் அனுப்பிடுறேன். ஸோ நீங்கள் கலந்துக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இது மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம், பார்ப்போம். வாலண்டியரத்தான் 2026 4.0 வர்ற 15th ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்ரீபெரும்புதூரில் எழில்வனத்தில் வாலண்டியர்ஸ் நீங்கள் கலந்துக்கிட்டு 8 மணிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 o'clock ஈவினிங் வரைக்கும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணலாம். அரணுடைய வாலண்டியர்ஸ் எல்லாருமே அன்றைக்கி எழில்வனத்தில் இருப்போம். தேங்க்யூ.